பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு காலேட்டு வழியாக பார்க்குற அநேக சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்நாளிலே ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தம் இந்த உலகத்தை குறித்து மாத்திரமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை, இதற்கு மேல் ஒரு பரம ஈவை குறித்து ஒரு விழிப்புணர்வான ஒரு வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, இதை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் கண்டிப்பாக ஒரு பரம சேனைக்கு பங்குள்ளவர்களாக நாம் இருப்போம். வாசிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். யார் வல்லவனானான்? யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து இந்த ரோமரில் பவுல் பேசுகிறார். எப்படி இருக்கிறான்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று எழுதி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் நம்பிக்கையிலே வல்லவனாய் நான் நம்பிக்கையில் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அந்த விசுவாசத்தில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தாராம் ஆபிரகாம். என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தா, உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல் நான் என்ன பண்ணுவேன், பெருக செய்வேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். அதற்காக அவன் என்ன பண்ணுறான், பல வருடங்கள் அவன் என்ன பண்ணுறான், காத்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அதுதான் அவர் சொல்கிறார், வல்லவனானான், விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதான். அது நம்பிக்கையில் அவன் அவ்வளோ பொறுமை இருந்ததுனால அது எப்படி ஆயிடுச்சு, அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், அப்போது இந்த நம்பிக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவனுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் இல்லை, நமக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசு சுவாமி சொல்லுகிறார், நானே வழியை சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என் வழியே வருகிறவனுக்கு தான் பரலோக ராஜ்யம் என்று. ஆனால் ஆபிரகாமோட அவர் அப்படி பேசவில்லை. அந்த உலகத்தை குறித்து வாக்குத்தத்தம் தான் ஆபிரகாம் பெற்றிருந்தாரே தவிர பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் அவர் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம்னு எடுத்திங்கன்னா அவ்வளோ இருக்குது வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் தரித்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் பார்க்கலாம். பின்பு பரலோக ராஜ்யத்தை குறித்து வாக்குத்தத்தத்தை பார்க்கலாம். இப்படி நிறைய காரியங்கள் வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் நம்ம பார்க்குறது என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு தான் நம்ம வாக்குத்தத்தம்னு சொல்லி அநேக பேர் கொடுக்குறார்கள். பிரியமானவர்களே, பார்க்க போனால் முழு வாக்குத்தத்தம் எது தெரியுங்களா? பரலோக ராஜ்யத்தின் தான் வாக்குத்தத்தம். அவங்க எப்படி அந்த எகிப்திலிருந்து மற்ற ஜனங்கள்லாம் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வாக்குத்தத்தத்துக்கு அவங்க பயணித்தார்களோ, அதே பாணியில் தான் நம்ம இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி அந்த வாக்குத்தத்தத்தை பெற நம்ம போய் கொண்டிருக்கோம். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், அது அவனுக்கு எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலக ஆசீர்வாதமும் நமக்காகவும் என்னப்படும். அதில் எப்படி இருக்கணுமா? வல்லவர்களாக இருக்கணுமா நம்பிக்கையிலே. பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். நம்ம எழுப்பினார் இல்லையா இயேசு கிறிஸ்துவை, அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு அப்படியே என்னப்படும். இந்த உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல என்ன கிடைக்கும், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நம் நீதிமானம் ஆக்கப்படுவதற்காக அவர் ஜீவனோடு எழுப்பப்பட்டிருக்கிறாராம். அதில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பாருங்கள், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிரியமானவர்களே, அவர் பாருங்கள், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும்
நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நம்ம இருப்போமானால் நம்மளை எப்படி இருக்கோமோ அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அதேதான் பாருங்கள், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவ்வளோ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பாவ சாபத்திலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது எவ்வளோ உதவி தரீங்களா, எவ்வளோ உதவி தரமா. அது ரொம்ப பயங்கர சென்சிட்டிவான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது அதை விட ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு போலீஸ்காரன் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு முதலமைச்சருக்கு பக்கத்தில், ஒரு பிரதமர் பக்கத்தில் இருக்கிற இராணுவங்கள், எத்தனையோ இராணுவங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களால அடுத்த ஸ்டெப் வச்சானா நடக்கணும்னு சொல்ல தெரியாது. ஆனால் ஆண்டு சொல்வார், அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது சொல்வார், கவனமாக இருன்னு சொல்லுவார். நான் ஒரு இடத்துக்கு போகணும், போகாதேன்னு அழகாக நம்ம கைட் பண்ணுவார். ஒரு இடத்துக்கு போகலாம், நம்ம போ அப்படின்னு நம்ம கைட் பண்ணுவார். நமக்கு ஏமாற்றப்பட்டுடுமோன்னு சொல்லி அங்கலாய்க்கும் பொழுது ஏமாற்றப்பட மாட்டாய் என்று நமக்கு அவர் சொல்லி கொடுப்பார். இப்படி ஏகப்பட்டது ஒருவராலே, ஒரு ராஜாவால் சொல்ல முடியாது, ஒரு ஒரு பிரதமர், ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகளால் சொல்ல முடியாது, நீதி அரசர்களால் சொல்ல முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருப்பார்கள். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் இருதயத்தில் அவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. அவர் உள்ளே இருக்கும் பொழுது நம்மளோட காரியங்களை அவர் அழகாக நமக்கு வெளிப்படுத்தி கைட் பண்ணி நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுவே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். இதுவே நமக்கு இந்த வாக்குத்தத்தம் இந்த ஒரு மாதம் மாத்திரமல்ல, இந்த வருடம் மாத்திரமல்ல, நாம் இருக்கும் வரைக்கும் அவர் இருப்பார். நாம் சரியில்லாத பொழுது தான் நம்மளை விட்டு அவர் போகுவார். பிரியமானவர்களே, அவர் நம்மளோடு இருக்க வேண்டுமா? அவரோட அன்புக்கு நம்ம இசைந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அழகாக நம்ம கைட் பண்ணி நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். இதுவே மெய்யான வாக்குத்தத்தம், இதுவே பிரதான வாக்குத்தத்தம், இதுவே பரலோகத்தின் வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்டதை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.